வெல்கம் டு புது வாழ்க்கை. ஜேர்னலிசம் எப்படி சேர்றது, அது மாதிரி +2 முடிச்சோன்னே நான் என்னென்ன படிப்புகள் படித்தா ஜேர்னலிஸ்ட் ஆக முடியும், நியூஸ் ரீடிங்கில் போக முடியும், நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ண முடியும், இல்லைனா நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் டிவியில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும், என்ன மாதிரி விஷயங்கள் நான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் எனக்கு அவசியமாக தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஆனால் என்ன மாதிரியான ஒரு சேலரி பேட்டர்ன்ஸ் இருக்கும், என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், கெரியர் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஃப்ளூயன்சி, லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படும். நம்ம பேசும்போதே ஜென்ரலாகவே பை பர்த்டே அழகாக பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ரொம்ப சைலண்ட் பீப்புளாக இருந்தால் ரைட்டிங் ஓகேவாக இருக்கும். பட் நல்ல பேச திறமை உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக ஜேர்னலிசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தரும். ஸோ இதில் என்ன படிக்கணும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற கோர்ஸ் தான் ஜென்ரல் பேசிக் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் ஃபார் ஜேர்னலிசம். ஸோ அதனால அந்த கோர்ஸை பிஜேஎம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் 4 years கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸை நிறைய காலேஜஸ் தந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் டாப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஒன் ஆஃப் த வெரி குட் காலேஜ். செகண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சென்னையில். அதே மாதிரி ஹிந்துஸ்தானும் கேளம்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் ஜேர்னலிசம் கோர்சஸ்க்கு. இது மாதிரி எஸ்ஆர்எம் எல்லா கோர்சஸும் வச்சுருக்காங்க. ஜேர்னலிசம்க்கு தனியாக டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. அங்கேயும் நல்லா இருக்கும். அது போல் கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் பிளேஸ். அண்ட் காருண்யா காலேஜ் கோயம்புத்தூர், அதே மாதிரி திருச்சி, எல்லா இடத்துலையுமே இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே டாப் காலேஜஸ் இருக்குது. ஸோ அங்கே படிக்கும்போது என்னென்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு இந்தியன் நியூஸ் சேனல்ஸில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் என்டிடிவி, டைம்ஸ் நவ் அது மாதிரியான இங்கிலீஷ் சேனல்ஸில் போகும்போது உங்களுடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்தியாவில் என்ன டாப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஜேர்னலிசம்காகவே இந்த காலேஜ் உள்ள ஃபுல்லாக ஜேர்னலிசம் மட்டும்தான் பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அது போலவே சிம்பியோசிஸ் அப்படின்ற காலேஜும் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் அது புனேல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதே போலவே மணிப்பாலில் ஸ்கூல் ஆஃப் கம்யூனிகேஷன் வெரி வெரி குட். ஸோ அதுவும் ஸ்பெஷல் ஃபார் ஜேர்னலிசம் கோர்சஸ்க்கு. அது போல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இந்தியாவிலே இட் இஸ் ஆல்சோ ரேங்கிங் அஸ் குட் ஒன். ஸோ அதுவும் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணணும், நியூஸ் பேப்பர்ஸில் ஒர்க் பண்ணணும், மேகசின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பிபிசி அந்த மாதிரி எல்லாம் போகணுன்னா இன்டர்நேஷ்னல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பாஸ்டன் யூனிவர்சிட்டி, ஸோ அது இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிசம்காக. ஸோ அதே போல் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மிசோரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சர்டன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவோட உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி என்னென்னா IELTS அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அது உங்களோட ரேங்கிங் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் காலேஜஸில் நீங்கள் போய் அட்மிஷன் வாங்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அங்கேயும் பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே கோர்ஸ் தான் அத்தனை காலேஜஸ்லேயும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரீச் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பிளேஸ் ஆகி நம்ம போய்க்கலாம். ஒன்லி திங் என்னன்னா கான்ஃபிடன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் இருக்கணும். அதே போல் உங்களோட மைண்ட் எப்போவுமே இன்வெஸ்டிகேட்டிவ் நேச்சராக இருக்கணும். ஒரு கேள்வி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறது, வை அண்ட் ஹவ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். இதே இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஆச்சு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்கள் மைண்ட்லேயே ஆல்ரெடி இருந்தால் தான் நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அது போலவே ஃபேக்ட் எது, ஃபிக்ஷன் எது, பொய் எது, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில இதில் நீங்கள் சப்போஸ் ஒரே ஃபீல்டில் நான் ஸ்பெஷலைசேஷன் ஆகணும், சப்போஸ் டிவி ஆங்கரிங்கில், இல்லைன்னா டிஜிட்டல் மீடியாவில், இல்லைனா உங்களுக்கு நியூஸ் ரீடிங்கில், இல்லைன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர், பொலிட்டிக்கல் மட்டுமே நான் பார்க்கணும், இப்படியான விஷயங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் டபுள் டிகிரி போகலாம். டபுள் டிகிரி போகும்போது உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் வந்துடும் சப்ஜெக்ட்ஸில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபீல்டில் போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். மீன் டைம் என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி ட்ரைனிங் என்ன பண்ணலாம் ஸ்கூல் டைம்ஸ்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் எழுதுறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். நீங்கள் நியூஸ் ரீடர் இந்த மாதிரி ஜேர்னலிசமில் போகணும் அப்படின்னா பிளாக்ஸ் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அது போலவே இப்போ blogger.comனு ஒன்று இருக்குது கூகுளில். அதில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், எவ்வளோ வேணாலும் எழுதலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதலாம். நோபடி வில் கொஸ்டின்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளாக்ஸை கிரியேட் பண்ணி எழுத உங்களோட கிரியேட்டிவிட்டி இன் திங்கிங்கு கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி ஆர்டிக்கல் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குவிந்து கிடக்குது, யார் வேணாலும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து மீன் வைல் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்கூல் படிக்கும் போதே இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணலாம். ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்லையோ இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்சிலையோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே எல்லாமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சேலரி கூட அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸ், அதே மாதிரி ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் இன்னைக்கு குவிஞ்சு கிடக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி முதல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி, இன்டர்நெட், ரேடியோ அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டிங் திங்ஸ் வந்து இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பேசுறது, அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நியூஸ் வந்து ரொம்ப டிவி சேனல்ஸில் எடுத்துட்டா வந்து நியூஸ் வந்து மார்னிங் வரும், அப்படி இல்லைனா நைட்டு வரும். ஸோ அந்த மாதிரி 8 o'clockனு வச்சுருப்பாங்க. அதில் ½ an hour மட்டும்தான் நியூஸுக்காக அலாட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அப்படியே இல்லை, 24/7 நியூஸ் இஸ் கம்மிங் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது இல்லைனாலும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ரேட்டிங்காக வந்து இன்னைக்கு நியூஸ் சேனல் வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. நீங்கள் மற்ற சேனல்ஸ், மூவி அது இதெல்லாம் பார்க்குறத விட நியூஸ் சேனல் பார்க்குற ஒரு ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட நியூஸ் சேனல் பார்க்குறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. கம்மிங் டேஸில் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. பிகாஸ் வந்து எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது, குளோபலைசேஷன் ஆக போகுது. உங்களோட மார்க்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வர 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 எல்லாமே உங்களுக்கு வந்து நியூஸாக அது மாறிக்கிட்டே இருக்கு. முதல் வந்து அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் முக்கியமான தலைவர் இறந்தாங்கன்னா அது மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படியே கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு கிளம்பி ஒரு 10 kilometers போறாருன்னா கூட அது ஒரு பெரிய நியூஸாக வந்து போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும்போது அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. நீங்கள் பயப்படவே வேண்டாம், அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு. ஸோ இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, இதுக்கு என்ன சேலரி பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதில் ஒரு சேலரி பேமெண்ட் பார்த்தா நிச்சயமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் நியூஸ் ரிப்போர்ட்டர் அண்ட் ரீடர், இன்னைக்கு வந்து அவர் தனியாக ஒரு சேனலே வச்சிருக்காரு, அர்ணப் கோஸ்வாமி, இஸ் த டாப் ரேங்கர். ஸோ இவர் லாஸ்ட் 5 years பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட சேலரி மட்டுமே 1 crore per month. ஸோ திங்க் ஆஃப் இட், பெர் மந்த் 1 crore. ஸோ திங்க் ஆஃப் இட், எவ்வளோ விஷயங்கள் வந்து நியூஸ் சேனலுக்குள்ளே இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே தெரியறதில்லை. நம்ம இன்ஜினியரிங் இல்லைனா மெடிசன் இப்படி தான் வந்து நிறையா இன்னைக்கு வந்து ஐடி எல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாம். எது நம்மளுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்தீப் சந்தேரின்னு சொல்லிட்டு இந்தியா டுடேல வந்து ஒர்க் பண்ணார். அவரோட சேலரி வந்து 85 lakhs per month. NDTVல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பர்கா தத் மேடம், அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 to 40 lakhs per month NDTV வந்து பே பண்ணுறாங்க. அதே மாதிரி சுதீர் சௌத்ரி, நீங்கள் ஜி நியூஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து அவர் சீனியர் எடிட்டராக இருக்காரு. ஹீஸ் கெட்டிங் 25 lakhs per month. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரவிஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakhs per month. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு 5 to 10 lakhs per month. ஸோ புதிய தலைமுறை நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே இந்த 5 lakh per monthல வந்து லீடிங் பீப்புள் எல்லாம் வந்து இருக்காங்க. 5 to 10 lakhs per month. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் நியூஸ் சேனல் மட்டும் இல்லை, இந்த ஜெர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறதுனால டிவி சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவி வந்து மட்டுமே தன்னுடைய மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜருக்கு ப்ரமோட் பண்ணுற ஒரு 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 டிவி ஷோவாக இருக்கும், அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 3 to 10 lakhs பேயிங். அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா பர்சனுக்கு வந்து 3 to 20 lakhs per month. அதே போல் கிராஃபிக் டிசைனர் ஆர்டிஸ்டாக இருந்தால் 2 to 7 lakhs per month தே ஆர் பேயிங். அது மாதிரி டிவி ஆங்கருக்கு வந்து 9 lakhலேருந்து 25 lakhs per month வரைக்கும் சேலரி பேட்டர்ன் இருக்குது. ஸோ திங்க் ஆஃப் இட், எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த படித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 50,000 சேலரியில் போகிறது, இந்த மாதிரிலாம் போய் மெதுவாக அது 10 years 20 years கழித்து ஒரு 1 lakh 2 lakhs ஆகும். இந்த மாதிரியெல்லாம் வந்து இது இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஜஸ்ட் உங்களோட பேச்சு திறமையினால வந்து சாதிக்க முடியும். ஸோ ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.